ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எக்ஸைட்டடா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் 12th போகிறீங்களோ உங்களுக்கு இது ஒரு ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி செஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களாம் தயார்னா செஷன் ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் ரெடியா? பசங்களா, உங்க எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ நல்லா தெளிவா இருக்குன்னா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. ஹாய், வணக்கம் அபினவ், ஹாரிஸ், இபு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் ஷார்ப்பா டைமுக்கு பார்க்கறதுல. ஸோ இன்னைக்கு நம்ம ஜேஇ 2026 அடுத்த வருஷம் யார் யாரெல்லாம் ஜேஇ எழுத போறீங்களோ உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் மோட்டிவேட்டிங் ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி செஷன் தான் பசங்களா இது. ஸோ நீங்களாம் தயார்னா வாங்க செஷனுக்குள்ள போயிடலாம். இது அடுத்த வருஷம் எழுத போற எல்லாருக்குமே ஒரு ஃபயரான மோட்டிவேஷனாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 1 year கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். இந்த 1 year கேன் மேக் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. நிறைய பேர் ஆசையோடு ஆரம்பிச்சிருப்பீங்க 11th ஐஐடி போகணும், என்ஐடி போகணும், டாப் காலேஜுக்கு போகணும்னு. ஆனால் 11th சரியாக பண்ணாமல் அந்த கனவுகள்லாம் உடஞ்சி போயிருக்கும். அந்த கனவுகள் நிறைய பேர் விட்டுருப்பீங்க. சார் என்னாலலாம் ஐஐடி முடியாது சார், என்னாலலாம் என்ஐடி முடியாது சார், அவள் தான் சார். ஸோ நிறையா பேர் இப்போ 11th முடிச்ச பிறகு உங்கள் ட்ரீம்ஸை குறைச்சிருப்பீங்க. ஆனால் பசங்களா, இந்த டைமில் யூ கேன் ஸ்டில் மேக் இட் ஹேப்பன். ஏன்னா 12th ஒரு வருஷம் இஸ் லைக் அ கிஃப்ட். இட் இஸ் லைக் அ செகண்ட் சான்ஸ். யார் யாரெல்லாம் இதை நம்புறீங்க? How many of you are confident? Yes, this is a second chance that you can make use of. So நம்மளோட 12th one more year உங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. I want you guys to utilize it to the fullest. ஏன்னா பசங்களா, நிறைய பேர் 1 yearல they have got 99 percentile, 99.5 percentile. நீங்க வேதாந்தோட தமிழ்நாடு ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் have scored insane marks in just a short span. ஸோ உனக்கு அந்த ஆசை வெறி இருந்தா, அந்த அளவுக்கு எஃபர்ட் போட ரெடியா இருந்தீங்கன்னா, why not? You can make it happen. ஸோ வாங்க போய் பிளான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பசங்களா, இந்த பிப்ரவரி மாசத்துலேருந்து ஜூன் மாசம் வரைக்கும் எனக்கு உன் ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னு கவலை இல்லை. நீ ஸ்கூல்ல சார் 12th ஆரம்பிச்சிட்டாங்க சார், எனக்கு டைம் இல்லை சார், என் ஸ்கூல் லேட்டா விடுறாங்க சார், அதெல்லாம் நீ பார்த்துக்கணும். அது உன்னோட இண்டிவிஜுவல் பிரச்சனை. பட் என்னோட பிளான் நீ ட்ரை பண்ணு, ஃபாலோ பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பசங்களா, பெரிய பெரிய டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறது கஷ்டமான நேரோ பாத்தில் தான். அந்த கஷ்டமான பாதையில் போகிறப்போ சிரிச்சுக்கிட்டே போ, சந்தோஷமாக கஷ்டப்படு. ஏன்னா அந்த கஷ்டம் தான் உன்னை வளர்க்க போகுது. How many of you believe that? பசங்களா, இந்த வாழ்க்கை உண்மை நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. லேட்டரா வாழ்க்கையில் அடி வாங்கி தான் அவங்களுக்கு புரியும். எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஜோன், எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும், ஸ்கூல் என்ஜாய் பண்ணணும், ஸ்கூல் லைஃப்பை விட்டுறக்கூடாது. எல்லாமே வேணும். ஐஐடியும் வேணும், நல்லா டாப் ரிசல்ட் வரணும், எல்லா நல்ல காலேஜும் கிடைக்கணும். அது ரொம்ப கஷ்டம் பசங்களா. வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று ஆசைப்பட்டினா, அதுவும் நல்ல விஷயத்துக்கு ஆசைப்பட்டினா, அதுக்கேற்ற சாக்ரிஃபைஸ், அதுக்கேற்ற உழைப்பு தேவைடா. ஸோ அதனால பி ரெடி வித் தட் மைண்ட் செட். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்விசிட். அது இல்லாம இந்த ஜேர்னில கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம் பசங்களா. ஏன்னா நடுவில் நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவ. உனக்கு நான் சொல்றதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க அம்மா சொல்ற மாதிரி, டே படிடா, ஏன்டா படிக்க மாட்ற, முழு நேரமும் ஃபோன்லேயே இருக்கடா, படுறா, ஃபோனை வச்சுட்டு படுறா, அந்த மாதிரி இதுவும் அட்வைஸ் மாதிரி ஆயிரும். புரியுதா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு லெட் யூ நோ தட் யூ நீட் டு ஹேவ் தட் சாக்ரிஃபிஷியல் மைண்ட் செட், தட் மைண்ட் செட் ஆஃப் எஸ் ஐ நீட் டு கிராக், ஸோ ஐ எம் ரெடி டு கிவ் my time, my energy, my effort. So first phase, foundation phase பசங்களா. So foundation phaseல முதலாவது நான் உங்களுக்கு சொல்றேன் பசங்களா, 11th ஃபுல்லா நீங்க கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு முக்கியமான அட்வைஸ். நிறைய பேர் இப்போ என்கிட்ட கேட்குறது, சார் நான் 11th ஃபுல்லா பேக்லாகா இருக்கு சார், நான் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுமா சார், நான் 11th ஃபுல்லாவே விட்டேன் சார், நான் என்ன சார் பண்றது? பசங்களா, நான் சொல்ற சில சாப்டர்ஸ் மட்டும் படிங்க. கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் பாண்டிங், மோல் கான்செப்ட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதான் இம்பார்ட்டன்ட். ஹைட்ரோ கார்பன்ஸ், சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த சாப்டர் ஹைட்ரோ கார்பன்ஸ், கெமிக்கல் பாண்டிங், மோல் கான்செப்ட், இது போதும். இந்த 4-5 சாப்டரை ஒழுங்கா படிச்சினா நீ 12th நல்லா பண்ணுவ. 12th இதெல்லாம் தேவை. 12th எல்லாமே தேவையில்லை. 11th இருக்க எல்லாமே 12th தேவையில்லை.
ஆனால் நான் சொன்ன இந்த 4-5 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் மேத்ஸில் ட்ரிக்னாமெட்ரி லிமிட்ஸ் இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிக்னாமெட்ரி லிமிட்ஸ் இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேத்ஸில். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராவிடேஷன் படிக்கலாம், ஏன்னா கிராவிடேஷனும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 12th ஃபர்ஸ்ட் சாப்டரும் அப்படியே டிட்டோ சேம், டிட்டோ அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்னை கேட்டால் ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் படிச்சுக்கோ, கிராவிடேஷன் படிச்சுக்கோ, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் பசங்களா. மீதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஃபேஸ் 1 என்ன பண்ண போற? ஃபவுண்டேஷன். ஃபோக்கஸ் ஆன் ஃபவுண்டேஷன். ஃபிசிக்ஸில் ஏதாச்சும் ஒரு புக்கு நீ என்ன வச்சிருக்கியோ, ஹெச்சி வர்மா வச்சுக்கோ, இல்லை டிசி பாண்டே வச்சுக்கோ, ஏதோ ஒன்று, இல்லை உன் கோச்சிங் மெட்டீரியல், இல்லை வேதாந்தூல படிச்சினா நம்மளோட விடியல் பேட்ச்ல படிச்சினா நம்மளுக்கு தத்துவா மெட்டீரியல் இருக்கும், அதை நீ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி தான் மெயின். ஏன்னா மெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் நிறைய கேள்வி கேட்குறாங்க டைரக்டா புக்லேருந்து. அப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நரேந்திர அவஸ்தி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நல்ல புக்கு. ஏன்னா சில டைம் டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்தால் உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதே மாதிரி ஜேஇ அட்வான்ஸ் டஃப்பாக இருக்கும், அதுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி போதும். அப்புறம் ஆர்கானிக்கு எம்எஸ் சவன், இதெல்லாம் தான் பக்கா புக்ஸ், ஸ்டாண்டர்டாக இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுற புக்ஸ் இதுதான். ஸோ இதான் ஃபேஸ் 1. ஃபேஸ் 1 என்ன பண்ண போற? ருட்டீன். டெய்லி 6 hour. நீ 6 hour எப்படி கண்டுபிடிப்ப, என்ன பண்ணுவ எனக்கு தெரியாதுடா. நீ 6 hour படிக்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திரி, ராத்திரி 12 மணிக்கு தூங்கு. 5 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் டீசென்ட். 5 hours கீழே வேணா, ஹெல்த் கெட்டு போயிடும். 5 hours இஸ் குட் இனஃப். 5 hours இஸ் குட் ஸ்லீப். அடுத்த 1 வருஷத்துக்கு அதான் உன் பிளான். நீ 5 hours தான் தூங்க போற, 12 மணிக்கு படுத்துட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படி. அண்ட் வீக்லி டெஸ்ட் ஃபார் செல்ஃப் அசஸ்மெண்ட். வீக்லி டெஸ்ட் எழுது. பிஒய்க்யூ சால்வ் பண்ணு. பிஒய்க்யூஸ் ரிப்பீட் ஆகும். பசங்களா, ஒன்று முக்கியமான விஷயம் சொல்றேன்டா, இந்த வருஷம் ஜேஇ மெயின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு பசங்களா. ஐ ஹோப் யூ ஆர் அவேர். எவ்வளோ பேருக்கு அது தெரியும்? அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஹாப்பி நியூஸ் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷமான நியூஸ்க்கு நான் சீக்கிரமாக வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு எக்ஸைட் யூ, ஐ வாண்ட் டு மேக் யூ பேஷனேட் அபவுட் த நெக்ஸ்ட் இயர். ஏன்னா நான் ரொம்ப ஐ எம் கியூரியஸ் டு நோ நம்ம பசங்களாம் நல்ல ரேங்க் எடுக்கணும்டா. இந்த வருஷம் வேதாந்து தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி நியூஸ். 99.5% வேதாந்து தமிழ்நாட்டில் டாப் ரிசல்ட். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பசங்களா. தட்ஸ் அ வெரி குட் ஸ்கோர். அடுத்த வருஷம் உங்களே யாராச்சும் அதுக்கும் அதிகமாக 99.9 தமிழ்நாடு டாப்பராக வரத்துக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ எஸ், நீங்களா சொன்ன மாதிரியே விடியல் பேட்ச் ஃபார் 12th standard we are launching today. Are you all excited? ரெடியா? தயாரா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க, சார் பிரைஸ் எவ்வளோ சார், விடியல் பேட்ச் 12th திருப்பி 1 வருஷமா நீங்க டீச் பண்ணுவீங்களா? எஸ் பசங்களா, விடியல் பேட்ச் தமிழ்ல ஜேஇ 2026. அடுத்த வருஷம் இன்ஜினியரிங் எக்ஸாம் ஜேஇ 2026க்கு தமிழ்ல நாங்க விடியல் பேட்ச் எப்படி 11th டீச் பண்ணுமோ அதே மாதிரி நாங்க 12th டீச் பண்ண போறோம். I am going to tell you the price and I am going to tell you all the details about it. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளானை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து கம்ப்ளீட் 11th டாபிக்ஸ் பை ஏப்ரல். 11th நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் ஏப்ரலுக்குள்ள முடி. எஃபர்ட் போடு. கஷ்டமா இருக்கும் பசங்களா, ஏன்னா ஸ்கூல் இருக்கும், ஸ்கூல்ல புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஸ்கூல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீ ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணாட்டி அவங்களுக்கு என்ன, அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நீ தான் மேனேஜ் பண்ணணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் டைம், அந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிற ஸ்கூலாக இருந்தால் பெட்டர். ஓகேவா? அண்ட் 12th போர்ஷன் மேக்குள்ள ஆக்டிவாக ஆரம்பிச்சிரு. ஓகேவா? என்சிஆர்டி எக்ஸசைஸ் டப்பு முடிச்சிரு. ஏன்னா கடைசியில் போர்டு எக்ஸாமில் கஷ்டப்படக்கூடாது. 12th standard அடுத்த வருஷம் ஃபெப்ரவரியில் வந்துட்டு நீ ஜேஇலாம் படிச்சுட்டு சார் போர்டு எக்ஸாமே கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ ஷுட் பி குட் அட் நம்மளோட என்சிஆர்டியில் ஸ்டேஜ் என்சிஆர்டி பேசிக்ஸ். ஓகே, டாபிக் வைஸ் பிஒய்க்யூஸ், அதெல்லாம் தான் பிளான். செகண்ட் ஃபேஸ் ஸ்ட்ரெங்தனிங் அண்ட் ஸ்பீட். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணு. நிறையா ப்ராக்டிஸ் எங்கேருந்து பண்ணுவேன்? ஹெச்சி வர்மா முடிச்சிட்டியா, டிசி பாண்டேவா, உன் கோச்சிங் மெட்டீரியல் எடுத்துக்கோ. 1008 ரிசோர்ஸஸ் இருக்கு. ரிசோர்ஸஸ்க்கு பஞ்சமே இல்லை. நான் உனக்கு கொடுக்குறேன். தத்துவா மெட்டீரியல் இருக்கு. விடியல் பேட்ச்ல வி ப்ரொவைட் தத்துவா மெட்டீரியல். அதை சால்வ் பண்ணு. அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம், டெஸ்ட் வைப்போம். அதெல்லாம் சால்வ் பண்ண பசங்களா யூ கேனாட் டேக் அ பிரேக். இது வந்து 1 வருஷம் தொடர்ந்து நீ ஓடிக்கிட்டே இருக்க ஜர்னி. யூ கேனாட் ஸ்டாப், யூ கேனாட் டேக் அ டே ஆஃப்.
யூ கேனாட் கோ ஆஃப் ட்ராக். புரியுதா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் 12th கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சீனியர்ஸ்லாம் பயமுறுத்துவாங்க, டேய் ஆர்கானிக் ரொம்ப டஃப்டா, ஆர்கானிக் கொடூரமானதுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உன் மைண்ட் செட்டில் இருக்குது. நீ ஸ்டார்டிங்லேருந்து ஆர்கானிக் நிறைய டைம் செலவு பண்ணு, நிறையா ஸ்பெண்ட் பண்ணு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்டெக்ரல் கால்குலஸ், இது ரெண்டுமே எப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணதான். ஒரு பொசசிவ் ஃப்ரெண்ட் ஒரு பொசசிவ் ஃப்ரெண்ட் எப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்? when you spend time. பொசசிவ் ஃப்ரெண்டுக்கு டைம் தேவை. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இன்டெக்ரல் கால்குலஸும் பொசசிவ் ஃப்ரெண்ட்ஸ். யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டி அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிரும். அப்போதான் நீ கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவ. சரியா? அப்புறம் மேத்ஸுக்கு கால்குலஸ் ரொம்ப முக்கியம் பசங்களா. கொஞ்சம் மேத்ஸ் மட்டும் டஃபர் லெவல் சால்வ் பண்ணு. மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணு. ஈஸி லெவல் போதாது, மேத்ஸுக்கு கொஞ்சம் டஃப் வேணும். ஏன்னா ஜேஇல இந்த வருஷம் மேத்ஸ் பேப்பர் வச்சு செஞ்சிட்டாங்க. ஓகே, இந்த வருஷம் மேத்ஸ் பேப்பர் வாஸ் வெரி வெரி குட் லெவல் பசங்களா. ஸோ யூ நீட் டு ரைஸ் யுவர் மேத்ஸ் லெவல். என்சிஆர்டி போதாது, ஆர்டி சர்மா போதாது, பியாண்ட் செங்கேஜ், பியாண்ட் அரியந்த், பியாண்ட் தத்வா, அந்த அளவுக்கு வரணும் நீ. ஓகேவா? அதுக்கு தான் மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக படி, இது போதாது. ஸோ இதான் ரொட்டீன். டெய்லி யூ ப்ராக்டிஸ் ஃபார் 6 to 8 hours. எவ்வளோ கொஸ்டின்ஸ், என்ன டெஸ்ட்டு, வீக்கர் ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணு. கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போ. ஏன் ஹையர் லெவல்? இவ்வளோ நாள் நான் இந்த அட்வைஸ் சொல்லவே மாட்டேன். நான் சொல்லுவேன், டேய் மெயின்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணு, பிஒய்க்யூ சால்வ் பண்ணு போதும். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ஹையர் லெவலுக்கு போ. ஏன்னா நாட்கள் மாறுது, நாட்கள் மாற மாற என் அட்வைஸும் மாறும், நம்ம ஸ்ட்ராட்டஜியும் மாற்றிக்கணும். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன? மேத்ஸுக்கு மட்டும் நல்லா டஃப்பான கேள்வி சால்வ் பண்ணு. ஈஸியானதே கஷ்டப்படுறியா? சீக்கிரமா வளரு, சீக்கிரமா வளரு, சீக்கிரமா ஹையர் லெவலுக்கு போப்பாரு. ஏன்னா ஈஸி லெவல்லே அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம்ல மாட்டுவ. எக்ஸாம்ல உன்னால முடியாது, ஏன்னா பேப்பர் டஃப் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ அதனால யூ ஹேவ் டு சால்வ் ஹையர் லெவல். தேர்ட், இன்டென்சிவ் ப்ராக்டிஸ். அவ்வளோதான்டா. ப்ராக்டிஸ்னா நிறையா புக்கு, நிறையா மெட்டீரியல், பெஸ்ட் மெட்டீரியல். எப்பவுமே புது கொஸ்டின்ஸ்க்கு ஆசைப்படு. பழைய கொஸ்டின் பார்த்தா அதை சால்வ் பண்ணாத, மதிக்காத, தூக்கி போட்டுரு. பழைய கொஸ்டின்ஸ் வேண்டாம். ஏன்னா உனக்கு தெரிஞ்சது எதுக்குடா திருப்பி சால்வ் பண்ற? அதை சால்வ் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண போற? நீ கெத்துன்னு ப்ரூவ் பண்ண போறியா? யார்கிட்ட ப்ரூவ் பண்ண போற? யார் உனக்கு கை தட்ட போறா? இப்போ யார் கை தட்டுவா? ரிசல்ட் வரட்டும்டா, அன்னைக்கு பார்க்கலாம்டா. அது வரைக்கும் பொறுமையா இரு. ஸோ இந்த மொக்க கேள்வி, ஈஸி கேள்வி, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கேள்வி, அதெல்லாம் சால்வ் பண்ணி யார்ட்டையும் சீன் போடாத. யூ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் நியூ கொஸ்டின்ஸ், டஃபர் கொஸ்டின்ஸ். புது கேள்வி வருதா, அதுக்கு பசியோட இரு, அதுக்கு பசியோட ஆசையோட சால்வ் பண்ணு. புரியுதா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் இன்டென்சிவ் ப்ராக்டிஸ். புது கொஸ்டின்ஸ்க்கு தேடு நல்ல புக்ஸ். ஹெச்சி வர்மா, டிசி பாண்டே, இருடோ, குரோட்டோ, இந்த மாதிரி 1008 புக் இருக்கு. தத்துவா மெட்டீரியல் இருக்கு, வேதாந்துல விகிவ், உங்க கோச்சிங் மெட்டீரியல் இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி நரேந்திர அவஸ்தி, அப்புறம் ஜேடி லீ, எடிட்டட் பை சுதர்ஷன் குஹா, அப்புறம் ஆர்கானிக் எம்எஸ் சௌஹன், அப்புறம் மேத்ஸ்க்கு செங்கேஜ், அரியந்த், தத்துவா மெட்டீரியல், உங்க கோச்சிங் மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், வேதாந்துல வி கண்டக்ட் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ், அதுவுமே உண்டு. ஸோ இதான் இன்டென்சிவ் ப்ராக்டிஸ். லாஸ்ட் ரிவிஷன். டிசம்பர் டு ஜான் ரிவிஷன், 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 ரிவிஷன். ரிவைஸ் பண்ணாம பாதி விஷயம் மறந்துடும். ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக்லாம் எல்லாம் மறந்துடும். ஏன்னா எல்லாம் மக்கடிக்க வேண்டியது. ஆர்கானிக்ல ரியாக்ஷன்ஸு, மெக்கானிசம்ஸு, நேம்ட் ரியாக்ஷன்ஸு, ரீஏஜென்ட்ஸு, அப்புறம் இன்ஆர்கானிக்ல ஸ்ட்ரக்சர்ஸு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸு, எக்ஸெப்ஷன்ஸு, எல்லாம் மக்கடிக்கிறது. எல்லாம் மெமரி. படிச்சு படிச்சு ஒப்பி. உங்க அம்மா அப்பாவை இன்க்ளூட் பண்ணிக்கோ. அம்மா அப்பா பிஸியா இருந்தா தங்கச்சி தம்பிட்ட ஒப்பி. புக்கை பார்த்து என்சிஆர்டியை மக்கடிச்சு ஒப்பி. டே நான் கரெக்டாக சொல்றேன்னா பாடுறா, வார்த்தை பாடுறா, ஒரு வார்த்தை விட்டாலும் என்ன எப்படிறா அப்படின்னு நீ சொல்லு. ஓகேவா? தட்ஸ் ஹவ் யூ ப்ராக்டிஸ். ஸோ தட் இஸ் த பிளான். ஸோ எனக்கு நீங்க எல்லாம் ப்ராமிஸ் பண்ணும், அடுத்த ஒரு வருஷம் நீங்க சின்சியரா என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஐ வாண்ட் யூ டு promise me that you will avoid your distractions பசங்களா. என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பசங்களுக்கு இந்த காலத்துல? you have social media, Instagram and then Snapchat. வேற என்ன அடிக்ஷன்? you have a lot of friends, you want to gossip, கதை அடிக்கணும், பேசணும். சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்னா சும்மா ஒன் சைடா பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க, பேசவே மாட்டானுங்க. அப்புறம் you will not மெசேஜ் பண்ணா உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏன் ரிப்ளை வரல, ஏது கோச்சிக்கிட்டாளா, பிரச்சனை ஆயிடுச்சா? ஸோ அந்த மாதிரி ஐ வாண்ட் யூ டு ட்ரை டு அவாய்ட் இட். ஓகே, ட்ரை டு அவாய்ட் இட். ஏன்னா அதெல்லாம் டைமை சாப்பிட்ருண்டா. இந்த பிளான்ல இருந்தீங்கன்னா உனக்கு இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் அச்சீவ் சம்திங், இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் கெட்டது. உனக்கு இந்த கோல் இருந்துச்சுன்னா, உனக்கு இந்த கோல் இல்லாட்டி நீ என்ன வேணா பண்ணலாம். ஐ வில் நாட் ஃபோர்ஸ் யூ, ஐ வில் நாட் அப்போஸ் யூ.
பட் உனக்கு இந்த மாதிரி ட்ரீம் இருக்கு, ஜேஇ போகணும் அண்ட் நீட்டுக்கு போகணும், இல்லை நான் ஒரு பெரிய என்ஐடிக்கு போகணும், நல்ல காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஐஐடிஸில், என்ஐடிஸில், டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில். அவங்க எல்லாம் போனது த்ரூ லிட்டில் பிட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். எதுவுமே ஈஸியாக வராது பசங்களா, புரியுதா? ஸோ அது ஐ வாண்ட் யூ டு ப்ராமிஸ். இன்கன்சிஸ்டன்சி பண்ணக்கூடாது, கன்சிஸ்டண்டாக இரு. இன்னைக்கு 10 ஹவர் சுமோன் சார் வந்தாரு, மோட்டிவேட் பண்ணாரு, புல் அரிக்குது, அப்படியே கூஸ் பம்ப்ஸ், இன்னைக்கு நான் படிக்க போறேன், தூங்க மாட்டேன், 10 ஹவர் படிக்க போறேன். நாளைக்கு பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு இருக்கும். டேய், தட் இஸ் நாட் கன்சிஸ்டன்சி. அது எனக்கு வேணாம். ஐ வாண்ட் யூ டு பி கன்சிஸ்டன்ட். ஐ வாண்ட் யூ டு பி த சேம். ப்ரொக்ராஸ்டினேஷன், பேக்லாக்ஸ், தள்ளி போறது, நாளைக்கு பார்க்கலாமா, இன்னைக்கு படிக்க வேண்டியதை நாளைக்கு சொல்லுவான். நாளைக்கு எந்திச்சு பார்த்தா, சார் இன்னைக்கு லீவ் சார், சனிக்கிழமை வேற, நான் சும்மா ஒரு டிவியில் ஒரு படம் பார்க்குறேன் சார், என்ன சார் நாளைக்கு பார்த்துறேன் சார், நாளைக்கு கண்டிப்பாக சண்டே படுத்துறேன் சார், சண்டே படிச்சிடுவேன், இன்னைக்கு சேர்த்து படிச்சிடறேன் சார். அப்புறம் சண்டே என்ன ஆகும் சார், சண்டே சார், நாளைக்கு மண்டே ஸ்கூல் வந்துடும் சார், சார் ஸ்கூல் ஆரம்பிக்குது சார், என்ன சார் இன்னைக்கு ஒரு நாள் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்படியே போயிட்டே இருக்கும். திஸ் வில் நெவர் எண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. ரீடிங் டூ மெனி புக்ஸ், எல்லா புக்கும் வாங்கி வச்சுக்கிறது. நானும் அப்படி தான் இருந்தேன். உலகத்தில் இருக்க எல்லா புக்கும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றுமே படிக்க மாட்டான். எல்லா புக்கும் புதுசாக இருக்கும். உட்காந்து திறந்து மோந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்மெல் வரும். யாரெல்லாம் அப்புறம் இருக்கீங்க? நான் எந்த புக்கு, நான் ஏதாச்சும் புக் சொல்லிட்டா போதும், உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அடுத்த நாளே, அம்மா ஷிமோன் சார் இந்த புக் சொன்னார்மா, ப்ளீஸ்மா வாங்கி கொடுமா, வாங்கி வச்சுட்டு தரக்கூட மாட்டான். அது புது ஸ்மெல் அப்படியே அடிக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் ஆல் தட். அதே மாதிரி இந்த காலத்தில் பசங்களா ப்ளீஸ் புரிஞ்சு படிங்கடா. பசங்களா எல்லாமே மாறிட்டு வருது, எஜுகேஷனே மாறிட்டு வருது. புரிஞ்சு படித்தாதான் உண்டு. புரிஞ்சு படிக்கலன்னா பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. போர்டு எக்ஸாம்லையும் சரி, ஜேஇ மெயின்ஸ்லையும் சரி, அட்வான்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். மக்கிங் வந்து சில இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆகும். கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக்கில் ஆர்கானிக் நேம்ட் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ரியேஜென்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, அங்கே தான் மக்கிங் கொஞ்சம் வேலை செய்யும். அங்கே கூட யூ கேன் ஃபார்ம் அ லாஜிக், பட் மக்கிங் இஸ் ஓகே, இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் தேர். மற்றபடி எல்லா இடத்துலையும் புரிஞ்சு படிக்க பாரு, சரியா? அண்ட் பசங்களா, டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட். எல்லாரும் இப்போ கேட்டா, சார் நான் ஐஐடி செலக்ட் ஆயிடுவேனா சார், எல்லாரும் அப்படி தான் கேட்குறானுங்க. சார் நான் இப்போ ஆரம்பித்தா செலக்ட் ஆயிடுவேனா சார், நான் இப்போ படித்தா பண்ணிடலாமா சார்? என்னால் எப்படா சொல்ல முடியும்? நீ பண்ணி காமிடா. ஐ கேன் ஒன்லி என்கரேஜ் யூ. ஆசை இருந்தால் பண்ணு. 1 இயர் போதும். 1 இயரில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்னாலையும் முடியும். ஆசை இருந்தால் ஒர்க் பண்ணி காமி, நிறைவேற்றி காமி, புரியுதா? கேட்டுக்கிட்டே இருக்காத, பண்ண முடியுமா சார், என்னால் முடியுமா, என்னால் முடியுமா, அப்படி கேட்காதடா. தட் இஸ் நாட் குட். ஹாவ் சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஹாவ் சம் செல்ஃப் பிலீஃப். உன்னால் முடியும்டா, நீ நம்பு. நான் முடியாதுன்னு சொன்னாலும் நீ நம்பணும். அப்படி இருக்க வேண்டியவன் என்னோட வேலிடேஷனுக்காக காத்துட்டு இருக்கியா? என்னோட வேலிடேஷனுக்காக இப்படிதான் வாழ்க்கையை ஓட்டுவியா? எல்லாரும் யாராச்சும் ஒருத்தர் வெளியே இருந்து சொல்லணுமா, வேலிடேட் பண்ணுமா? அப்படி இருக்காதடா. தட்ஸ் நாட் குட் ஃபார் லைஃப். யூ நீட் டு பி கான்ஃபிடென்ட். ஒருத்தன் சொல்லி தான் நீ பண்ணணும் இல்லை, நீ கான்ஃபிடென்ட்டா இரு. உன்னால முடியும். உனக்கு உன்னோட ஒப்பீனியன் தான் முக்கியம். வேற எவன் எது சொன்னாலும் கேட்காத, நான் சொன்னாலும் கேட்காத. நான் முடியாதுன்னு சொன்னாலும் உன்னால முடியும். அந்த அளவுக்கு தைரியமா தில்லோட இரு, புரியுதா? யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுவல. எல்லாரும் ஜேஇ கிளியர் பண்ணி ஐஐடி போயிட மாட்டானுங்க. எல்லாருமே ஜேஇ மெயின்ஸ்ல நல்ல ரேங்க் எடுத்து என்ஐடி போக மாட்டானுங்க. பட் அட்லீஸ்ட் யூ வில் கெட் பெட்டர், ரைட்? யூ வில் grow in your life. You will become better than what you are. So that is how it can help you. So பசங்களா, the biggest surprise is over here. So உங்களோட ஜேர்னில we will also be a part. எப்படி நீங்க 11th படிக்கிறப்போ நாங்க உங்களோட இருந்தோமோ, நம்ம ஜேஇ பேட்ச்ல 11th விடியல் பேட்ச்ல, அதே போல 12th விடியல் பேட்ச்லயும் we will help you. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, சார் பிரைஸ் எவ்வளோ சார்? சார் எவ்வளோ சார் ப்ரைஸு? 40,000 கீழே வைங்க சார், 10,000 ரூபாய் வைங்க சார். சார் 7,000 ரூபாய் வச்சா நல்லா இருக்கும் சார். ஸோ பசங்களா, த ப்ரைஸ் இஸ் ஜஸ்ட் 5,000. ஓகே, ஹாப்பியாடா? சந்தோஷமா? போடுடா சாட்ல ஒரு ஃபயரை. ஸோ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் விடியல் பேட்ச் ஒரு வருஷத்துக்கு, டேய் மாசத்துக்கு இல்லடா,
மாசத்துக்கு இல்லடா, ஒரு வருஷத்துக்கு இட் இஸ் ஜஸ்ட் 5000 அண்ட் இதுல நீங்க எல்லாருமே எங்களோட சேர்ந்து படிக்கலாம். நானும் இந்த பேட்ச்ல டீச் பண்ணுவேன் மேத்ஸ். ஸோ மேத்ஸ் நான் டீச் பண்ணுவேன். இந்த பேட்ச்ல சேர்ற எல்லாருக்குமே என்னோட கோட் பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கால்குலஸ் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிரும் பசங்களா. ஓகேவா? நிறைய பேர் அதுவும் கேட்டுருந்தீங்க, சார் நீங்க கால்குலஸ் டீச் பண்ணீங்கல்ல கோட் பேட்ச், அது எனக்கு கிடைக்குமா சார்? ஸோ எஸ், ஆர் யூ ஆல் ஹாப்பி? சந்தோஷமாடா? ஸோ உங்க எல்லாருக்கும் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் 3 சப்ஜெக்ட்டுமே நாங்க டீச் பண்ண போறோம். நான் உங்களுக்கு மேத்ஸ் டீச் பண்ணுவேன் அண்ட் முழு வருஷம் ஒரு வருஷம் ஃபுல்லா we will have classes பசங்களா. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் எல்லாமே தமிழ்ல டீச் பண்ண போறோம். தமிழ் டீச்சர்ஸ், இங்கிலீஷ் கிடையாது, தமிழ்ல டீச் பண்ண போறோம். டெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகே, தமிழ் மீடியம் கிடையாது, தமிழ் பேசுறது. ஓகே, இங்கிலீஷ் மீடியம், தமிழ்ல பேசுவோம். சரியா? ஸோ தமிழ்ல எடுக்க போறோம் அண்ட் ராஜா சாரும் இருக்க போறாரு, நானும் டீச் பண்ண போறேன். ஸோ நாங்க உங்க எல்லாருக்குமே ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் வரைக்கும் we will help you. அண்ட் இந்த பேட்ச் மார்ச் 31ஆம் தேதி ஆரம்பிக்குது. மார்ச் 31ஆம் தேதி ஆரம்பிக்குது. இப்போவே இன்னைக்கே நீங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் பசங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கிளாஸ்மேட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா 11th ஸ்டாண்டர்ட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் a revolution. ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் தடவை you are getting teachers, expert teachers for 1 full year for just 5000. அண்ட் பசங்களா, இது அசைன்மெண்ட்ஸ் கிடைக்கும், கிளாஸ் ரெக்கார்டிங் கிடைக்கும். கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைவ் கிளாஸ் இப்போ நான் எப்படி எடுக்கிறேன் அந்த மாதிரி லைவ் கிளாஸ். இப்போ என் வீட்டில் 9 மணி, உன் வீட்லேயும் 9 மணி. ஸோ லைவ் கிளாஸ் அப்படி தான் எடுப்போம். நீ அந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். கிளாஸ்க்கு அப்புறம் அசைன்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் வைப்போம், ஜேஇ மெயின்ஸ் பேட்டர்ன்ல டெஸ்ட். ஸோ எல்லா 2 வாரமும் டெஸ்ட் வருஷம் ஃபுல்லா. அப்புறம் ஜேஇ நெருங்குறப்போ ஜேஇ டெஸ்ட் சீரீஸ்லாம் வைப்போம். ஸோ மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் சீரீஸ் ஜனவரியில். அண்ட் தத்துவா மெட்டீரியல் பிடிஎஃப் சாஃப்ட் காப்பி கிடைக்கும், தத்துவா மெட்டீரியல் பிடிஎஃப் கிடைக்கும் உங்க எல்லாருக்கும். ஸோ இந்த பேட்சை பத்தி நான் டீடைல் சொல்றேன். இந்த பேட்சோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், பாத்தீங்களா? இந்த வீடியோவை ரிஃப்ரெஷ் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்க் பாருங்க. போய் சாட்ல நான் பின் பண்றேன், சாட்ல பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அதை பத்தி நான் பேசுறேன். ஸோ முன்னாடி போலாமா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ஹாப்பி? எஸ். ஸோ சாட்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பசங்களா, எல்லாரும் போய் செக் பண்ணுங்க. ஸோ இதான் நம்மளோட விடியல் பேட்ச் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் 1 year ப்ரோக்ராம் அன்டில் யோர் ஜேஇ அட்வான்ஸ். எப்போ? மே வரைக்கும் அட்வான்ஸ் வரைக்கும். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா we will help you get into ஏகலவ்யா பேட்ச். ஏகலவ்யா பேட்ச் தான் டாப்பர்ஸ் பேட்ச் இன் வேதாந்து. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க நல்லா பண்ணீங்கன்னா we will promote you to ஏகலவ்யா பேட்ச். ஆல்ரெடி 11th விடியல் பேட்ச்ல இருந்து சில பேர் ஏகலவ்யா பேட்ச் போயிருக்காங்க. ஐ திங்க் யுகேஷ் இஸ் ஹியர். யுகேஷ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம விடியல் பேட்ச் 11th இருந்து இப்போ ஏகலவ்யா பேட்ச் வேதாந்தோட டாப்பர்ஸ் பேட்ச்ல இருக்காரு. அதே மாதிரி நீங்களும் யூ கேன் ஆல்சோ கெட் இன்டு வேதாந்து டாப்பர்ஸ் பேட்ச் இந்த பேட்ச்ல நல்லா பண்ணீங்கன்னா. ஸோ இதான் விடியல் பேட்ச் பசங்களா. அண்ட் இங்க 2 வேரியன்ட் இருக்கு சார். 5000 ரூபாய் இருக்கு, 7500 ரூபாய் இருக்கு. இது என்னது சார்? இது வந்து தத்துவா மெட்டீரியல் ஹார்ட் காப்பி. தத்துவா மெட்டீரியல் ஹார்ட் காப்பி. புக்ஸ் ஹார்ட் காப்பி வேணும்னா, சார் எனக்கு புக்ஸ் என் வீட்டுக்கு வரணும் சார், எனக்கு கம்ப்யூட்டர் பார்த்து படிக்க பிடிக்காது சார், இதுல பிடிஎஃப் தான். இதுல பிடிஎஃப், இதுல உன் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம். சார் எனக்கு புக்கு தான் வேணும் சார், அப்போ இதை நீ வாங்கிக்கலாம். ஃபோக்கஸ் தமிழ்நாடு. இது என்னது ஃபோக்கஸ் தமிழ்நாடு? தமிழ்நாடு இன்ஜினியரிங் எக்ஸாம். நிறைய பேருக்கு வந்து விஐடி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கல்ல, வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஐடி ட்ரிபிள் இ, பிட்சாட், அப்புறம் அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அப்புறம் எஸ்ஆர்எம் ஜேஇ. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் கடைசியில் நீங்கள் ஆசைப்படுவீங்க, சார் எனக்கு விஐடிக்கு வேணும் சார் டெஸ்ட் சீரீஸ், சார் எனக்கு விஐடிக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், பிட்சாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் இதில் இன்க்ளூடட். அதனால தான் இந்த பேட்சோட ப்ரைஸ்
slightly higher. உனக்கு என்ன வேணுமோ யோசித்து ஜாயின் பண்ணு. உனக்கு வெறும் ஜேஇ கிளாஸ் போதும் சார், எனக்கு வேற எதுவும் வேணாம், எனக்கு தத்துவா பிடிஎஃப் போதும், அப்போ யூ கேன் டேக் திஸ். சார் எனக்கு டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பா உதவும் சார், கடைசியில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்துல நம்ம ஜேஇ மெயின்ஸ் நல்லா பண்ணாட்டி we need backup. அதான் பிட்சாட். பிட்சாட் வந்து பிட்ஸ் பிலானி, பிட்ஸ் ஹைதராபாத், நல்ல காலேஜ்ரா, நல்ல காலேஜ். பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், நல்ல காலேஜ். கஷ்டம், அதுவுமே கஷ்டம் கிடைக்கிறது, ரொம்ப டஃப்பான எக்ஸாம். ஓகேவா? அதோட டெஸ்ட் சீரிஸ். அப்புறம் அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அமிர்தா காலேஜ் கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல இருக்குல்ல அமிர்தா காலேஜ், அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எல்லாத்துக்குமே டெஸ்ட் சீரிஸ் இன்க்ளூடட். எதுல? இதுல தான் டெஸ்ட் சீரிஸ் இன்க்ளூடட். இதுல அந்த ஸ்டேட் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. இதுல வெறும் லைவ் கிளாஸஸ், அசைன்மெண்ட்ஸ், சாஃப்ட் காப்பி, தத்வா பிடிஎஃப், அப்புறம் ரெக்கார்டிங்ஸ்லாம் கிடைக்கும், கோட் பேட்ச் கிடைக்கும். இதுல எல்லாமே உண்டு. இதுல என்னது எக்ஸ்ட்ராவா தத்வா வீட்டுக்கு அனுப்பி வைப்போம், உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் நம்ம தமிழ்நாடுக்குன்னு டெஸ்ட் சீரிஸ் ஸ்பெசிஃபிக்கா. புரிஞ்சுச்சா? அதான் டிஃபரன்ஸ் பசங்களா. ஓகேவா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். இப்போ இந்த பேட்சை பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன், வாங்க போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு இட். ஸோ இந்த பேட்ச் கம்ப்ளீட் ஜேஇ ப்ரிப்பரேஷன், கம்ப்ளீட் ஏ டு Z. உனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க நினைக்கலாம் சார் இது வந்து வெறும் 5000 தான் போதுமா சார், இதை வச்சே ஜேஇ கிளியர் பண்ணலாமா? பசங்களா நீங்க அடுத்த வருஷம் ரிசல்ட் மட்டும் பாருங்க. ஓகே, அடுத்த வருஷம் யூ ஜஸ்ட் see the result. There are so many good students in our own VDL batch. ஏன்னா நான் 11th VDL batch டீச் பண்றேன். There are so many good students who can get 99 above. இப்போவே அந்த பேட்ச்ல சில பசங்க 99 எடுப்பாங்க, நான் டீச் பண்ற விடியல் பேட்ச்ல. ஸோ அதே பசங்க தான் இப்போ 12th விடியலும் தே வில் ஜாயின். ஸோ நீங்க இந்த பேட்ச் மட்டுமே படிக்கலாம், இல்லாட்டி நீங்க வேற ஏதாச்சும் கோச்சிங் போனீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ். இப்போ அடுத்த கேள்வி, சார் நான் வேதாந்து ஆஃப்லைன் சேர்றேன் சார், எனக்கு இது கிடைக்குமா? பசங்களா வேதாந்து ஆஃப்லைன் சேர்ந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க ஆஃப்லைன் சேர்ந்தா இது உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும், நீங்க இதை தனியா வாங்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் அ வேதாந்து ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட், சார் நான் ஆஃப்லைன் சேர்றேன் சார் 12th அண்ணா நகர்ல, நான் வந்து கோயம்புத்தூர்ல சேர்றேன், திருச்சியில படிக்கிறேன், நான் மதுரையில சேர போறேன், எனக்கு வந்து இது கிடைக்குமானா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கிடைக்கும், நீ இதை தனியா வாங்க தேவையில்லை. ஓகே, கிரேட். ஸோ இப்போ பேட்ச் எப்போ ஆரம்பிக்குது? பேட்ச் ஸ்டார்ட் டேட் வந்து 31st March. ஸோ பேட்ச் ஸ்டார்ட் டேட் இஸ் 31st March பசங்களா, 31வது மார்ச். அண்ட் ஒரு ஸ்பெஷல் பிளான் என்னது? we have a bridge course. Are you all happy? ஸோ 31st 12th ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் we have a bridge course. bridge course என்னது? 11th 12th போறப்போ bridge பண்றது. சில டாபிக்ஸ்லாம் மறந்துருக்கும்ல, அந்த மறந்த டாபிக்ஸை படிச்சு பிரஷ் அப் பண்றதுக்கு, அதுக்கு தான் இந்த bridge course. ஸோ இந்த bridge courseல என்ன நடத்த போறோம்? ஸோ பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், ரீகேப் ஆஃப் லாஸ் ஆஃப் மோஷன், பிகாஸ் யூ யூஸ் தட் இன் 12th. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் யூ வில் பி யூசிங் லாஸ் ஆஃப் மோஷன், நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எலக்ட்ரோமேக்னட்டிசம் யூ யூஸ் லாஸ் ஆஃப் மோஷன் இன் மெனி பிளேசஸ், லோரன்ஸ் ஃபோர்ஸ்லாம் வரும் இல்லையா? சென்டர் ஆஃப் மாஸ், ரீகேப் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன், இதெல்லாம் பிசிக்ஸ்ல ரீகேப். கெமிஸ்ட்ரியில பாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாண்டிங் மோல் கான்செப்ட், ஏன்னா மோல் கான்செப்ட் இஸ் யூஸ்ட் இன் சொல்யூஷன்ஸ் சாப்டர், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர். ஸோ மோல் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சொல்யூஷன்ஸ் சாப்டர், இன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மேத்ஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிட்ஸ். ஓகேவா? ஸோ மேத்ஸ்ல நான் தான் ரிவைஸ் பண்ணுவேன். பிரிட்ஜ் கோர்ஸ் சூப்பரா, ஹாப்பியா? ஸோ பிரிட்ஜ் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கிளாஸஸ்? கெமிஸ்ட்ரி மட்டும் 100 செஷன், 100 செஷனுக்கு மேல. கெமிஸ்ட்ரி மட்டும் 100 செஷனுக்கு மேல. மேத்ஸ் 80, பிசிக்ஸ் 80. ஏன் கெமிஸ்ட்ரி அவ்வளோனா, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பெருசு 12th. ஓகேவா? ஸோ நிறைய செஷன்ஸ் தேவை. ஸோ ஒவ்வொரு செஷனும் 1.5 hours, ஒவ்வொரு செஷனும் 1.5 hours, 1.5 மணி நேரம். ஸோ தினமும் கிளாஸ் வந்து 6:30 10 மணி வரைக்கும், 6:30 to 10 மணி, 6:30 to 8,
8:30 to 10 ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இருக்கும் மேக்ஸிமம். ஒரு நாளைக்கு 2 கிளாஸ், வாரம் ஃபுல்லா கிளாஸ் இருக்கும். மண்டே டு சாட்டர்டே. செஷன் ஃப்ரீக்வன்சி 3 to 4 சப்ஜெக்ட்ஸ், 3 to 4 செஷன்ஸ் பர் சப்ஜெக்ட் பர் வீக். ஸோ மேத்ஸுக்கு 3-4 செஷன்ஸ், ஃபிசிக்ஸ்க்கு 3-4 செஷன்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு 3-4 செஷன்ஸ். அந்த டைம் டேபிள்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். கவலைப்படாதீங்க, சரியா? வெரி குட். நோ யுவர் பேட்ச். செஷன் ஃப்ரீக்வன்சி ஒரு நாளைக்கு 2 செஷன் தான் பசங்களா. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 செஷன், அப்படி தேவைப்பட்டா 3 எடுப்போம். ஓகே, யூஸ்வலா 2 தான். ஒரு நாளைக்கு 2 செஷன், 6:30 to 8, 8:30 to 10. இதுதான் யூஸ்வல் டைமிங். ஓகேவா? செஷன் ஃப்ரீக்வன்சி 3 to 4 பர் சப்ஜெக்ட் பர் வீக். ஓகேவா? பேட்ச் டைமிங் 6:30 to 10. டென்டேட்டிவ்னா இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா மோஸ்டா இந்த டைமிங் தான். இந்த டைமிங் நீங்க லைவா பார்க்கலாம். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லேட்டாக விட்டாங்க சார், நான் வெளியே போயிட்டேன் சார், கவலைப்படாத, ரெக்கார்டிங் கிடைக்கும். உனக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும், எல்லாமே ரெக்கார்டட். ஸோ லைவ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு அந்த ரெக்கார்டிங்லாம் உனக்கு இருக்கும். அது எங்கேயும் போகாது. அது நீ அடுத்த வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்த வருஷம் அட்வான்ஸ் வரைக்கும் நீ யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கேயும் போகாது, நீ எப்போ வேணா பார்க்கலாம், சரியா? அண்ட் இதான் சாப்டர்ஸ். பிசிக்ஸ்ல இந்த சாப்டர்ஸ்லாம் கவர் பண்ணுவோம், கெமிஸ்ட்ரியில இந்த சாப்டர்ஸ், மேத்ஸ்ல அந்த சாப்டர்ஸ். பாத்தியா, கெமிஸ்ட்ரியில ஜிஓசி ரிவிஷன், ஐசோமெரிசம் சம்மல, அதான் வேதாந்து சூப்பர், அதான் வேதாந்துல பெஸ்ட். ஓகே, ஜிஓசி ரிவிஷன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு தான் நாங்க 12th போர்ஷனுக்கே வரும். அதெல்லாம் சூப்பரா பசங்களா. ஏன்னா நிறைய பேர் இதை ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இதெல்லாம் 11th போர்ஷன், ஐசோமெரிசம் 11th, ஜிஓசி 11th. ஓகே, பட் வி வில் ரிவைஸ் இட் ஃபார் யூ. மேத்ஸ்ல ஆல்ரெடி நான் கால்குலஸ் டீச் பண்ணது உனக்கு கோட் பேட்ச் ரெக்கார்டிங் கிடைச்சிடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அல்ஜீப்ரா டீச் பண்ணுவேன். உங்க பேட்சுக்கு ஐ வில் டீச் அல்ஜீப்ரா. ஓகேவா? மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ஸ், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஐ வில் டீச் யூ. காட் இட்? I hope all of you are excited. I am very excited about this batch. So இதெல்லாம் தான் physics portion, இதெல்லாம் தான் chemistry portion, and அதான் maths. இதில் சில சாப்டர்ஸ்லாம் அட்வான்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சார் சாலிட் ஸ்டேட்லாம் போர்ஷன்லேயே இல்லை சார், மெட்டலர்ஜி, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலாம் போர்ஷன்லேயே இல்லை சார், என்ன சார் வளர்றீங்க, இதெல்லாம் எதுக்கு சார்? பசங்களா, இதெல்லாம் எதுக்குன்னா அட்வான்ஸில் சில டைம் கேள்வி வரும், அட்வான்ஸ் லெவலுக்கு சில கேள்வி வரும். ஸோ அதுக்கு ப்ரீஃபாக வில் டீச் யூ. ஏன்னா அட்வான்ஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படும், மெயின்ஸ்க்கு இது வராது. ஏன்னா மெயின்ஸில் போர்ஷன்லேயே இது கிடையாது. சாலிட் ஸ்டேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, என்சிஆர்டிலே கிடையாது சாலிட் ஸ்டேட்டு. அப்புறம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி கூட அவ்வளோவா இட் இஸ் நாட் தேர், பாலிமர்ஸுமே கம்மி. ஓகே, ஸோ இப்போ இந்த பேட்ச்ல என்ன சார் இருக்கும்? இந்த பேட்ச்ல லைவ் கிளாஸஸ், கிளாஸ்க்குள்ளே நீ டவுட் கேட்கலாம், கிளாஸ்க்குள்ளே டீச்சர்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் தான் மாஸ்டர் டீச்சர், நான் டீச் பண்ணுறப்போ சாட்ல கிளாஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. கிளாஸ் டீச்சர்னா சாட்லே டவுட் கிளாரிஃபை பண்ணுவாங்க. நீ அவங்ககிட்ட டவுட் கேட்கலாம், மேம் ஷிமோன் சார் சொன்னார் எனக்கு புரியல, அவர் என்ன சொன்னார்? ஏன்னா என்கிட்ட கேட்டால் கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும்ல, ஏன்னா 1.5 மணி நேரம் தான் கிளாஸ். நீ என்கிட்ட டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கிளாஸ் ஸ்லோ ஆயிடும். ஸோ அதனால வேதாந்துல எப்படின்னா 2 டீச்சர் மாடல். ஸோ என்னமையே ஒரு கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீ டவுட் கேட்கலாம். அதான் இன்ஸ்டன்ட் டவுட் சால்விங் இன் கிளாஸ். அப்புறம் நான் எழுதின நோட்ஸ், நான் டீச் பண்றப்போ நான் எழுதின நோட்ஸ், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நான் கிளாஸ்ல எழுதி டீச் பண்ணது, நீ எதுவுமே எழுத தேவையில்லை, எல்லாமே உனக்கு கிடைச்சிரும், எல்லாமே கிடைச்சிரும். நீங்க டீச் பண்ணுவீங்களா சார்? எஸ் பசங்களா, நானும் டீச் பண்றேன் இந்த பேட்ச்ல மேத்ஸ். ஓகேவா? ஐ வில் ஆல்சோ டீச், ராஜா சார் இஸ் தேர், அண்ட் நிறைய எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இன் தமிழ் ஆர் ஜாயினிங் அஸ். ஸோ தட்ஸ் a surprise reveal for you guys. நிறைய எக்ஸலன்ட் டீச்சர்ஸ் இன் தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் are joining us and I am super excited. எல்லா டாப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் we will help you with. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த பேட்ச்ல நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு டாப்பர் I want to see, I want to help you get there. நீங்க உழைக்க தயாரா இருங்க, நாங்க உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை புஷ் பண்ண ரெடியா இருக்கோம். We are ready to push you, we are ready to motivate you, but you need to work hard. Now நீ ஒரு படி எடுத்து வை, நான் உன்னை 10 படி தள்ளுறேன். ஓகே,
ஸோ ஐ வாண்ட் யூ டு மேக் தட் எஃபர்ட். அந்த ஒரு படி நீ எடுத்து வை, அது நீ பண்ணும் பசங்களா. நானும் எதிர்பார்ப்பேன்ல, when we are putting so much of effort, excellent teachers, செம்ம மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், அசைன்மெண்ட்ஸு, டெஸ்ட்டு, அப்போ நீனும் கொஞ்சம் காமிக்கணும்டா. சார் நானும் இம்ப்ரூவ் பண்ணுறேன் சார், நான் நிறையா எஃபர்ட் போடுறேன் சார், நான் வந்து முன்னாடி 150 எடுத்தேன், இப்போ 200 எடுக்கிறேன் சார். அப்படி நீ எஃபர்ட் போட்டினா we will make you reach your goal. 99.99 இந்த வருஷம் வேதாந்து டாப்பர். வேதாந்து டாப்பர் இந்த வருஷம் 99.99 ஆல் இந்தியா டாப் 50 ரேங்க். தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் இந்தியா டாப் 50. அந்த அளவுக்கு they have performed. எனக்கு ஆசை, ஐ வாண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஆல்சோ ரீச் தேர். நம்மளாலையும் முடியும்டா டே, அடிக்கிறோம்டா அடுத்த வருஷம். ஐ எம் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் மெனி ஆஃப் யூ. நம்ம விடியல் பேட்ச்ல நிறைய பேர், எனக்கு நம்பிக்கை இருக்கு, யூ கைஸ் வில் டூ வெல் அண்ட் வீல் சப்போர்ட் யூ. ஆல் ஐ வாண்ட் இஸ் யோர் எனர்ஜி அண்ட் யோர் கமிட்மெண்ட். சார் எஸ், ஃபுல் கமிட்மெண்ட்டோட நம்பி இறங்கி படிங்கடா. ஓகே, போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பசங்களா, there is no time to waste. You don't have any time to waste. பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நம்பி இறங்கி கொடுக்குறத நம்பி ஸ்டார்ட் ஒர்க்கிங். டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ணு. ஏன்னா நான் பார்க்குறது டெஸ்ட் ரிசல்ட். டெஸ்ட்டில் நீனா உழைச்சி மார்க் எடுக்கணும். டெஸ்ட்டில் ஆன்லைன் டெஸ்ட்னால நிறைய பேர் காப்பி அடிக்கலாம், சீட் பண்ணலாம். ஆனால் ஐ வாண்ட் யூ டு பி ஹானஸ்ட். ஏன்னா டீச்சர்ஸ் கேன் ஆல்வேஸ் ஃபிகர் இட் அவுட். நீ உண்மையாக மார்க் எடுத்து முன்னாடி வந்தினா நான் உன்னை 10 படி தள்ளி விடுறேன் மேலே. we can do that. ஏன்னா we have been here ரா. நான் 8 வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்கேன். we have produced all India rank 11 in Eklavya batch. என்னோட பெஸ்ட் ரேங்க் ஆல் இந்தியா ரேங்க் 38. so we can help you, but you have to be ready. so என்னோட கிளாஸ் நோட்ஸ்லாம் கிடைக்கும், நீ எழுத தேவையில்லை, எல்லாமே கிடச்சிரும். ரீப்ளே கிடைக்கும். அசைன்மெண்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே அசைன்மெண்ட். அப்புறம் ஒரு சாப்டர் முடிஞ்ச பிறகு டெஸ்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம 11th விடியல் பேட்ச்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல எவ்வளோ டெஸ்ட்டு. ஓகே, அன்லிமிட்டெட் டிபிபி, ஏகப்பட்ட டிபிபிஸ் யூ கேன் ஜென்ரேட். எப்படி? பெடகாஜி ஆப் உனக்கு ஃப்ரீயாக வந்துடும். அதில் நிறையா பிடிஎஃப் நீ புக்ஸை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஐ மீன் ஆப்லேயே படிக்கலாம், டவுன்லோட் பண்ண முடியாது, ஆப்லேயே படிக்கலாம். ஓகே, ஸோ அதான் பெடகாஜி ஆப். அப்புறம் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ், ஜேஇ மெயின்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேட்ச்ல இருக்கும். இப்படி தான் டீச்சிங் இருக்கும். இதே மாதிரி தான் பெரிய ஸ்க்ரீன், உட்காந்துட்டு டீச் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பெரிய போர்டில், இந்த மாதிரி பெரிய டிவியில், இப்போ யூடியூப்ல எப்படி பார்க்குறீங்க அப்படி தான் டீச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ யூடியூப்ல எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் டீச் பண்ணுவோம், பெரிய ஸ்க்ரீனில் நின்றுக்கிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு உட்காந்துட்டு டீச் பண்ணால் பிடிக்காது. ஸோ நிறைய பசங்களுக்கு உட்காந்து டீச் பண்ணால் பிடிக்காது. ஸோ அதனால் பெரிய ஸ்க்ரீனில் நின்றுக்கிட்டே டீச் பண்ண போகிறோம். தட்ஸ் ஹவ் வி டீச். ஓகே, அண்ட் தென் டெய்லி அசைன்மெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். என்ன டீச் பண்ணுறனோ அதை பேஸ் பண்ணி அசைன்மெண்ட். தத்வா சால்விங். ஸோ தத்வா நாங்கள் வேதாந்தோட ஸ்டடி மெட்டீரியல், எல்லா கோச்சிங்க்கும் ஒரு மெட்டீரியல் இருக்கும்ல. நீங்கள் நிறைய பேர் வேறு கோச்சிங் போயிருப்பீங்க, உங்கள் ஸ்கூலில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் கோச்சிங்கில் மெட்டீரியல் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேதாந்துக்கும் மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் பேர் தான் தத்வா மெட்டீரியல் தான் இந்த வருஷம் எல்லா டாப்பர்ஸும் யூஸ் பண்ணாங்க. அண்ட் நீங்கள் இந்த பேட்சை டீச் பண்ணுறீங்களா சார்? ஆமாண்டா, அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். ஐ வில் ஆல்சோ பி டீச்சிங் இன் திஸ் பேட்ச். ஐ வில் டீச் மேத்ஸ். எப்படி 11th நான் மேத்ஸ் டீச் பண்ணணும், அதே மாதிரி 12th ஐ வில் டீச் மேத்ஸ். ஓகேவா? ஸோ பசங்களா, ஹோம்ஒர்க் தத்வாலேருந்து வில் கிவ். தத்வா மெட்டீரியல் தான் வேதாந்தோட ஸ்டடி மெட்டீரியல். நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், டேய் தத்வா விட்டுறாதீங்கடா, தத்வா படிங்கடா, தத்வா தான்டா மெயின். தத்வா எக்ஸசைஸ் 1, 2 மினிமம் அதாவது சால்வ் பண்ணுங்கடா. இந்த வருஷம் ஜேஇ மெயின்ஸ் டாப்பர்ஸ் வேதாந்தோல எல்லாருமே சொல்றது, ஐ சால்வ் தத்வா புக், ஐ சால்வ் தத்வா புக் எக்ஸசைஸ் 1, 2, 3. எல்லாருமே நீங்க பாப்பீங்க, எல்லாருமே டெஸ்டிமோனியல்ஸ் தே ஹவ் given. அடுத்த வருஷம் நீங்களும் கொடுப்பீங்க. அடுத்த வருஷம் நீங்க டாப்பர் ஆகி நீங்க உங்க வீடியோவை கொடுப்பீங்க. உங்க வீடியோவை நான் சேனல்ல ப்ளே பண்ணுவேன். எவ்வளோ பேருக்கு ஆசை? how many of you are excited? நான் இப்போவே ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன்டா, நம்ம தமிழ் பசங்க யாரு டாப்பரா வரீங்களோ உங்க வீடியோ நானே கால் பண்ணி கேட்பேன். டேய் சூப்பர்ரா, கங்க்ராட்ஸ்டா, கண்டிப்பா நம்ம சேனல்ல உன் வீடியோ போடுறேன், நானே கால் பண்ணி கேட்பேன்டா. யூ வாண்ட் டு பி தேர், ஒர்க் ஹார்ட். திஸ் இஸ் யோர் டைம். இது உன்னோட நேரம். திஸ் இஸ் யோர் டைம் டு ஷைன். இந்த நேரத்தில் தான் நீ தெரிக்க விடணும்டா. இந்த நேரத்தில் தான் நீ தெரிக்க விடணும். யூ நீட் டு புட் யுவர் பெஸ்ட் எஃபர்ட். ஏன்னா
this can definitely push your life to another region, another level. And பசங்களா எல்லாம் பெஸ்ட் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கடா, ஓகேவா? சி ஐஐடி போறீங்களோ இல்லையோ அது வந்து செகண்டரி, எனக்கு அது பெருசு இல்லை. எனக்கு நீ வளரணும். ஏன்னா இந்த ஜேர்னி உனக்கு வாழ்க்கையில் நிறையா நல்ல நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அதாவது எதுனாலும் வாழ்க்கையில் வேணும்னா அதுக்கு உழைக்கணும், அதுக்கு எஃபர்ட் போடணும், அதுக்கு நீ பிளான் பண்ணணும், அதுக்கு நீ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். அது வந்து வாழ்க்கைக்கு ஒரு நல்ல குவாலிட்டி. ஏன்னா நீ வேலைக்கு போனாலும் அதை அப்ளை பண்ணுவேன். அதனால தான் இந்த ஜேஇ ப்ரிப்பரேஷனில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள அறியாமலே பெனிஃபிட் அடைகிறாங்க. வென் யூ கோ டு ஒர்க், வென் யூ கோ டு காலேஜ், இந்த தாட் ப்ராசஸ் உனக்கு வந்துடும். ஓகே, ஸோ தட் வில் ஹெல்ப் யூ, தட் கேன் கைட் யூ இன் யுவர் ஃபியூச்சர் ஆஸ் வெல். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். டெஸ்ட் ரெகுலராக இருக்கும்டா. எவ்ரி ஆல்டர்னேட் சண்டே 2 வாரத்துக்கு ஒரு தடவை ரெகுலர் டெஸ்ட், அப்புறம் ஃபேஸ் டெஸ்ட். ஃபேஸ் டெஸ்ட்னா ஒரே நாளில் காலையில் மெயின்ஸு, ஈவினிங் அட்வான்ஸு. காலையில் மெயின்ஸு, ஈவினிங் அட்வான்ஸு 6 hour வச்சு செஞ்சிரும். ஓகே, அது வந்து ஸ்பெஷல் டெஸ்ட். ஃபேஸ் டெஸ்ட் குமுலேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ குமுலேட்டிவ் டெஸ்ட்னா ரெண்டும் சேர்த்து காலையில் மெயின்ஸு, ஈவினிங் அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் வெரைட்டி ஆஃப் டெஸ்ட். நிறைய வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் வைப்போம் நம்ம பேட்சில். உனக்கு ரிப்போர்ட் வரும், உன் ரேங்க் என்ன, நம்ம பேட்சில் உன் ரேங்க் என்ன, உன் ஸ்கோர் எவ்வளோ, உன் அக்யூரசி எவ்வளோ, நீ எவ்வளோ டைம் எடுத்த, மற்ற பசங்க எப்படி பண்ணியிருக்காங்க உன் பேட்சில், நீ எவ்வளோ பண்ணியிருக்க, உன் ஸ்கோர் எவ்வளோ, உன் ரேங்க் எவ்வளோ, எல்லாம் உன் கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்துடும். உன் கம்ப்ளீட் ரிப்போர்ட் யூ வில் கெட். அண்ட் தத்துவா புக் பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ நீ வெறும் விடியல் பிரைம் பேட்ச் வாங்கினீன்னா இட் இஸ் 5000. அதில் வந்து வெறும் பிடிஎஃப் தான். உனக்கு தத்துவா புக் வேணும்னா அந்த அடுத்த வேரியன்ட் காம்போ அது வந்து 7500. நான் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், சாட்லேயும் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் பெடகாஜி ஆப், இந்த ஆப்பில் வந்து நிறையா புக்ஸ் இருக்கும் பசங்களா. இப்போ நீங்கள் புக் வாங்கினா ஒரு புக்குமே இட் இஸ் 500, 1000, 800, 900. நீ போய் புக் கடையில் போய் கேட்டுப்பார், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அது எல்லாமே இந்த ஆப்பில் உனக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீ எந்த புக்கும் வாங்க வேணாம், எல்லாமே இந்த ஆப் பெடகாஜி ஆப்பில் ஃப்ரீயாக நீ யூஸ் பண்ணலாம். அதிலே நீ டெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்பில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது பசங்களா. நிறையா ஃபீச்சர்ஸ்னால் என்ன ஃபீச்சர்ஸ்? நீ வந்து ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம். உனக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும், எம்சிக்யூவா, நியூமரிக்கலா, எவ்வளோ டஃப்பில் வேணும், எவ்வளோ கேள்வி வேணும், அந்த மாதிரி நீனே யூ கேன் ஜென்ரேட் டெஸ்ட், யூ கேன் ஜென்ரேட் அசைன்மெண்ட்ஸ் இந்த ஆப்பில். வெரி பியூட்டிஃபுல் ஆப், வெரி யூஸ்ஃபுல். விபடினா வேதாந்துல இருக்க ஆல்ரெடி எடுத்த செஷன்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கிடச்சிரும். சிபிஎஸ்சி கூட எல்லா ரெக்கார்டிங்ஸும் உனக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். சிபிஎஸ்சிக்கு அப்புறம் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ்க்கு நிறையா டீச்சர்ஸ் எடுத்த ரெக்கார்டிங்ஸ்லாம் உனக்கு கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு டாபிக் உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீ அந்த டீச்சரோட ரெக்கார்டிங்கை போய் பார்க்கலாம். இது வந்து லைவ் பேட்ச் தவிர்த்து எக்ஸ்ட்ராவா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். ஸோ இதான் ரேட்டிங்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரேட்டிங். ஓகே, நிலேஷ் சொல்லிருக்கான், ஷிமோன் சார்ஸ் ஜேஇ மேத்ஸ் செஷன்ஸ் ஆர் ஹைலி கமெண்டபிள். தேங்க்யூ நிலேஷ், நானே இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, கார்த்திக் சார்ஸ் ஃபிசிக்ஸ் செஷன் இஸ் டைனமிக் அண்ட் கிளியர், மேக்கிங் சேலஞ்சிங் கான்செப்ட்ஸ் ஆக்சசபிள். நைஸ். ஸோ இதெல்லாம் டெஸ்டிமனிஸ், ரிவ்யூஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா செஷனுக்கு அப்புறம் வி டேக் ஃபீட்பேக், வி வில் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு இட் வாஸ். ஸோ இந்த பேட்சில் நானும் டீச் பண்ணுவேன் பசங்களா. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஐ எம் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். நான் உங்களை மாதிரி படிக்கிறப்போ ஜேஇ மெயின்ஸில் தமிழ்நாட்டில் ஸ்டேட் ரேங்க் 5 எடுத்தேன். அப்புறம் அட்வான்ஸும் கிளியர் பண்ணி நம்ம ஐஐடி மெட்ராஸில் தான் படித்தேன். ஓகே, அண்ட் இப்போது ஐ என்ஜாய் டீச்சிங் இன் யூடியூப். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் டீச்சர் ஆகுனீங்க? ஸோ டீச்சிங் இஸ் மை பேஷன். எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும். சில பேருக்கு கோடிங், சில பேருக்கு பாட்டு பாடுறது, சில பேருக்கு பேசுறது, சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து டீச்சிங் இஸ் வாட் ஐ லவ், ஐ என்ஜாய், அண்ட் தட்ஸ் வை ஐ எம் ஹியர். ஸோ ஐ வில் கண்டினியூ டு ஹெல்ப் யூ. ஸோ நான் வந்து ஏகலவ்யா பேட்ச் 2019 டீச் பண்ணேன். அப்போது ஆல் இண்டியா ரேங்க் 38 and 41 வி ப்ரொடியூஸ்ட். நம்ம வேதாந்துலேருந்து என் கூட படித்த பசங்க. நான் வந்து நைட்டு 2 மணி வரைக்கும் அவங்களோட படிப்பேன்.
ஓகே அப்போ வந்து ஐ வாஸ் யங், ஐ ஹேட் எனர்ஜி. ஸோ அந்த பசங்க வந்து நைட்டு 2 மணி வரைக்கும் அவங்க கூட உட்காந்து அவங்கள இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்க வைப்பேன். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த மாதிரி ஒரு பேஷனோட ஆசையோட வி தாட். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் இப்போ என்ன ஆசைனா தமிழ்நாட்டிலேருந்து ரேங்க் வரணும், தமிழ்நாட்டிலேருந்து ஜேஇல தெறிக்க விடணும். நீட்ல தமிழ்நாடு இஸ் டூயிங் கிரேட். நிறைய நீட்ல டாப்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஆனால் ஜேஇல வி வாண்ட் டு ப்ரொடியூஸ் சம் கிரேட் ரிசல்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக வில் ஹெல்ப் யூ, வில் சப்போர்ட் யூ பசங்களா. பட் யூ ஒர்க் ஹார்ட், யூ ஆல்சோ புட் எஃபர்ட், யூ ஆல்சோ பி எக்ஸைட்டட். ஸோ ராஜா சார் தான் கெமிஸ்ட்ரி டீச்சர். ராஜா சார் உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். ஓகே ராஜா சார் இஸ் ஆல்ரெடி டீச்சிங் இன் 11th விடியல் பேட்ச்ல டீச் பண்ணுறாரு. ஹீ இஸ் எக்ஸலண்ட். He is excellent and one of the best teachers for chemistry in Tamil. Okay, Tamil chemistry teacher Raja sir is excellent. He is an expert. ஒருத்தன் கேட்கலாம், சார் ஐஐடி மெட்ராஸ் மெயின்ஸ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாமா? இடே ஐஐடி மெட்ராஸ்க்கு மெயின்ஸில் டாப் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ், 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரைட் ஜேஇ அட்வான்ஸ். ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணாதான் ஐஐடிக்கு போக முடியும். ஸோ 2 லெவல், மெயின்ஸில் டாப் 1.5 lakhs வரணும், அட்வான்ஸ் கிளியர் பண்ணி அதில் டாப் 10,000 இருந்தால் ஐஐடி, ஏதாச்சும் ஒரு ஐஐடி கிடைக்கும். ஓகே ஸோ எப்போ பேட்ச் முடியும்? பேட்ச் முடிகிறது மே 2026. மே 2026. ஓகே ஸோ அதான் நம்ம பேட்சோட எண்ட் டேட். ஓகே ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் எக்ஸைட்டட். ஸோ இதான் ஜேஇ ரிசல்ட்ஸ். பார்த்தீங்களா பசங்களா? ஹவு மெனி ஆஃப் யூ ஹாப்பி? இதில் என்ன தெரியுமா பியூட்டி பசங்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஆல் ஆஃப் தெம் ஆர் ஓன்லி வேதாந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் ஆஃப் தெம் ஆர் ஓன்லி வேதாந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓன்லி வெறும் வேதாந்தில் படித்தவங்க. இந்த பையன் 3 வருஷமா வேதாந்தில் படிக்கிறான். 10th 11th 12th 3 வருஷம். இவன் வேதாந்து ஒலிம்பியாட்ல ஹி காட் கோல்ட் மெடல், ஆஸ்ட்ரானமி ஒலிம்பியாட். இந்த பையன் ஞாபகம் இருக்கா? வேதாந்த் பயாலஜி ஒலிம்பியாட். இவன் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டு. பார்த்தீங்களா மெயின்ஸில் மேத்ஸில் 99.94. வேற லெவலில் இவன் வந்து பயாலஜி ஒலிம்பியாட்ல கோல்ட் மெடலிஸ்ட், இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட்லாம் எவ்வளோ டஃப் தெரியுமாடா? ஐ ஹோப் யூர் அவேர். ஒலிம்பியாட் இஸ் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா. டஃபஸ்ட் ஸ்கூல் லெவல் எக்ஸாம் இஸ் ஒலிம்பியாட். அந்த ஒலிம்பியாட் பயாலஜியில் he is a gold medalist. And அவன் JEE mains எழுதி 99.94. That's Vedant for you. Okay. So we have excellent results. Prakhar Singh got 99.98 and Tanav got 99.95. Ketan, so இவரோட இன்டர்வியூ நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம சேனல்ல ப்ளே பண்ணியிருந்தேன். So he got 99.94. இதெல்லாம் தான் வேதாந்து ஆல் இந்தியா டாப்பர்ஸ். அண்ட் இது தமிழ்நாடு டாப்பர்ஸ். தமிழ்நாடு 99.49. அடுத்த வருஷம் யார் இருப்பா இங்க? ஏன்னா தமிழ்நாடுக்குன்னு ஒரு தனி ஸ்லைட் எப்பவுமே நம்ம சேனல்ல உண்டு. தமிழ்நாடுக்குன்னு தனி ஸ்லைட் எப்பவுமே நம்ம சேனல்ல உண்டு. இது ஆன்லைன் பேட்சா சார்? ஆமா நகுலன், இட் இஸ் அன் ஆன்லைன் பேட்ச். விடியல் பேட்ச் வந்து ஆன்லைன்ல தான் நாங்க டீச் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன். ஸோ மகிபாலன் தான் ஹையஸ்ட் இன் தமிழ்நாடு 99.49. ஓகே ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐ ஹோப் மெனி ஆஃப் யூ வில் பி ஹியர். அண்ட் கண்டிப்பாக முடியும் பசங்களா. ஓகேவா? ஏன்னா ஒரு வருஷத்தில் we have gotten here. ஒரு வருஷத்தில் 1 year we have reached 99.49. அடுத்த வருஷம் தெரிக்க விடுறோம். Okay, see, Magibalan score is brilliant. It's 99.49 is brilliant score. Then 99.05, நிறைய பேர் 99.02, 98.9. So brilliant scores from our students. Very proud of them. இதெல்லாம் past years results. So இதான் விடியல் காம்போ. விடியல்ல வந்து PDF மட்டும்தான். விடியல் காம்போல உனக்கு வீட்டுக்கு புக்ஸ் வரும். அண்ட் விடியல் காம்போல உனக்கு தமிழ்நாடு டெஸ்ட் சீரீஸ். என்னென்ன டெஸ்ட் சீரீஸ்? விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம், பிட்சாட். இந்த 4 டெஸ்ட் சீரீஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். எது? விடியல் காம்போல. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் எக்ஸ்ட்ரா அண்ட் தத்வா புக்கு ஹார்ட் காப்பி வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா.
அதனால தான் இது வந்து 7500, இது வந்து 4999. ஸோ அதான் ப்ரைஸ் பசங்களா. யூ கேன் செக் இட் அவுட் அண்ட் யூ கேன் ஜாயின் immediately. Okay, so that's about it. Any questions you can ask. How to enroll? இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் திருப்பி காமிக்கிறேன். ஸோ இதான் நீங்களாம் பார்த்துட்டு இருக்க வீடியோ. இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்க்ரோல் டவுன் அண்ட் யூ கேன் பை ஃபுல் கோர்ஸ். ஓகே, இது ஒரு வருஷத்துக்கு. நிறைய பேருக்கு புரியாது சார், இது ஒரு வருஷத்துக்கா சார்? எஸ் பசங்களா, திஸ் இஸ் ஃபார் 1 year. சார் என்ன சார் 1 yearக்கு வெறும் 5000? ஆமாண்டா, 1 yearக்கு வெறும் 5000 ஃபார் ஃபுல் கோர்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், ஃபுல் கோர்ஸ் வித் டெஸ்ட் சீரீஸ், வித் ஜேஇ டெஸ்ட் சீரீஸ். இதை வாங்கினா தமிழ்நாடு டெஸ்ட் சீரீஸ், தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எது விஐடி, எஸ்ஆர்எம், பிட்சாட், அமிர்தா. அது சில பேருக்கு தேவைப்படும் கடைசியில். அது வேணுன்றவங்க இப்போவே வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வெறும் ஜேஇக்கு தத்வா மெட்டீரியல் பிடிஎஃப். இங்கே தத்வா மெட்டீரியல் ஹார்ட் காப்பி, உனக்கு வீட்டுக்கு புக்ஸ் வரும். அவ்வளோதான்டா. ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாரும் ஜாயின் பண்ணலாம். நீட் ஸ்டூடெண்ட்ஸ், நீட்டுக்குன்னு தனியாக நாங்கள் ஆரம்பிக்கல இந்த வருஷம். தனியாக நீட்டுக்குன்னு கிடையாது விடியல் பேட்ச். ஸோ இது வந்து நீங்கள் யார் பயன்படுத்தலான்னா, நீட்டுக்கு நல்ல ரேங்க் வேணும், எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்ல டஃப்பான லெவல் வேணும், ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பட் நீட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் நாட் டூயிங் திஸ் இஸ் ஃபார் ஜேஇ. ஓகே, ஸோ நீட் பசங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு லைக் ஐ செட் வி ஹாவ் an expert teacher and a topper producing teacher joining us. Okay, I will reveal it soon. So பசங்களா, all the very best. I am excited to meet you. நம்ம மார்ச் மாதம் சந்திக்கலாம். அண்ட் தத்வா புக்குக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே வீட்டுக்கு வந்துடாது, கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இந்த வருஷம் புக்கை வி ஆர் பிரிண்டிங். ஸோ இதை வாங்குறவங்க தத்வா புக்குக்கு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் லைக் ஐ செட், ஆஃப்லைன் சேர்றவங்க எல்லாருக்குமே இது ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் ஆஃப்லைன் ஜாயின் பண்ணுறீங்க சார், நான் அண்ணா நகரில் படிக்கிறேன், வேளச்சேரியில் படிக்கிறேன், தாம்பரத்தில் படிக்கிறேன், மதுரையில் படிக்கிறேன், கோயம்புத்தூரில் படிக்கிறேன், திருச்சியில் படிக்கிறேன்னா உனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். என்னடா ஹாப்பியாடா? படிக்க ரெடியா? ஸோ பசங்களா விட்டுறாதீங்கடா. ஓகே, கொஞ்சம் நீங்கள் உங்கள் எனர்ஜி போட்டு நீங்கள் ஒரு படி மேலே வந்து உங்கள் ரிசல்ட்டை காமிங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன்டா. ஓகே, மற்றதை ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் சப்போர்ட் யூ. ஐ வாண்ட் யூ டு பி எக்ஸைட்டட். ஏன்னா உன் கூட உட்காந்து உன் நேரில் உட்காந்து படிக்க முடியாது. I want you to show me some result, show me some improvement, and we will push you further. We will push you further. Okay, that is a guarantee which I can give you. I can promise all of you. Okay, so all the very best. Thank you so much, and I will see you in the next one. Paapum pasangla. All the very best. Take care. Nalla poi sandoshama revise பண்ணுங்க. 11th backlogs கவர் பண்ணுங்க. And நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. Okay, take care. Love you all. All the very best. Hope to see you in your dream college next year. Okay, bye bye guys.